தளபதி விஜய் அவர்களுக்கு வை செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லி உள்துறை உத்தரவு போட்டிருக்காங்க. நம்ம இந்தியா நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 7 செக்யூரிட்டி வகைகள் இருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ், ஒய், ஒய் பிளஸ், ஜெட், ஜெட் பிளஸ், ஜெட் பிளஸ், ஏஎஸ்எல் கேட்டகரி அண்ட் எஸ்பிஜி. இதில் எஸ்பிஜி பொறுத்த வரைக்கும் இது பர்டிகுலராக பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுற ஒரு பாதுகாப்பு வகை. இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஆகட்டும், இல்லை யாரெல்லாம் அதில் இருப்பாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், எப்போவுமே ப்ரைவேட்டாக தான் வச்சுருப்பாங்க. அண்ட் எக்ஸ் கேட்டகரி ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 பேர் நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்காக வருவாங்க. அதில் யாரும் கமாண்டோஸ் இருக்க மாட்டாங்க, பட் ஆர்ம்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்கு வருவாங்க. வை கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 8 பேர் நம்மளுடைய ப்ரொடெக்ஷனுக்காக வருவாங்க. அதில் 1லேருந்து 2 கமாண்டோஸும் இருப்பாங்க. அண்ட் வை ப்ளஸ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 11 பேர் ப்ரொடெக்ஷனுக்காக வருவாங்க. அதில் 2லேருந்து 4 கமாண்டோஸ் நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்காக வருவாங்க. அதை தவிர்த்து ஆர்ம்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்காக கூட வருவாங்க. அண்ட் இதில் ஜெட் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 22 பேர் ப்ரொடெக்ஷனுக்காக வருவாங்க. அதில் 4லேருந்து 6 சிஏபிஎஃப் கமாண்டோஸும் வருவாங்க. அதை தவிர்த்து ஆர்ம்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸும் நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்காக வருவாங்க. அண்ட் ஜெட் பிளஸ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 36 பேர் நம்மளுடைய ப்ரொடெக்ஷனுக்காக வருவாங்க. அதில் 10+ சிஆர்பிஎஃப் கமாண்டோஸும் இருப்பாங்க அண்ட் போலீஸ் பீப்புளும் இருப்பாங்க. அண்ட் ஜெட் பிளஸ் ஏஎஸ்எல், இதில் ஏஎஸ்எல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி லைசன். இந்த ஏஎஸ்எல் டீம் பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த கெஸ்ட் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போய் ஒரு ஃபுல் ப்ரூஃப் ட்ரில் நடத்தி அங்கே என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அதுபடி தான் அவங்களுடைய பிளான் இருக்கும். ஸோ இதில் வை கேட்டகரி ப்ரொடெக்ஷனை நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. பலருக்கும் இது எதுக்காக கொடுத்துருக்காங்கங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில ஆடியோ லீக் ஆயிருந்தது. அதில் விஜய் அவர்கள் மேலே முட்டை வீச போகிறதாகவும், இல்லை மற்ற விஷயங்கள்லாம் அவருக்கு எதிராக பிளான் பண்ணுறதாகவும் ஆடியோலாம் லீக் ஆயிருந்தது. ஸோ அதுக்காக இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.